மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் நேற்று இந்த வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதாவது கரூரில் நடந்த சம்பவம் இல்லையா, அதற்கு தன் பக்க விளக்கமாக இந்த வீடியோ வெளியிட்டிருந்தார். இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஆனா எந்த இடத்துல இருந்து இந்த விஜய் அவருடைய இந்த குறிப்பிட்ட வீடியோ இல்லையா, அதை நாம எப்படியா புரிஞ்சுக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சில அதிர்ச்சிகரமான தகவலையும் சேர்த்தே வெளியிடுறோம். தமிழக அரசு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கமே சேர்ந்து இந்த குறிப்பிட்ட கும்பல் இருக்கு இல்லையா, இந்த கும்பல் அரசியல் இருக்கு இல்லையா, இதனால் தமிழகத்தில் உருவாகிற ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கு இல்லையா, அது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, கரூரில் இத்தனை நான் வந்தேங்க, எங்கேயுமே நடக்காம கரூரில் மட்டும் ஏன் சம்பவம் நடக்கணும், இந்த இடத்துலையே அவர் ஒட்டுமொத்த விவகாரத்தையும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி அரசியல் மயப்படுத்தலாம், அதில் நம்மளை எப்படி மையப்படுத்திக்கலாம் இப்படி நோக்கத்துக்குள் நுழைஞ்சிட்டார். அது வரைக்கும் பரவாயில்ல, சரி ஓகே வருத்தம் தெரிவிக்கிறான்னு நினச்சா அது அப்படியே அரசியல் மயமாக்குறதுக்கு தன்னுடைய பங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை, நல்லபடியாக போச்சு, ஆனால் கரூரில் வந்தது எதுக்கு நடக்கணும், எனவே உண்மை வெளியே வருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா. அந்த இடத்துல தோணுச்சு, இந்த தமிழகத்தில் சினிமா மோகத்தினால தெரிகிற இந்த ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, இதனால இந்த சமூகமும் இந்த ஒட்டுமொத்த மண்ணும் அழிஞ்சாலும் ஒழிய தப்பும் கிடையாது. ஏன் அப்படி தோணுச்சு அப்படின்னா, அதற்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று எங்கள் பசங்க அனுப்பினாங்க. அது என்ன அப்படின்னா, அதில் ஒரு குழந்தை இறந்துருக்கு, அதனுடைய சடலம், அதாவது இந்த கரூர் நடந்த மரணங்கள் இருக்கு இல்லையா, அதில் குழந்தைகள் இறந்துச்சுல, அதில் ஒரு குறிப்பிட்ட குழந்தையோட தாய் கதறி அழுகிறது. தாயோட வேதனையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தாய்களே அவங்களுக்கு வாய் பேச வராது. வாய் பேச வராத அந்த தாய் தன்னால் என்ன சொல்லி அழுகுன்னு தெரியாமல் அவங்க கத்துன விதம், அதில் அவங்களுடைய வேதனை, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வாய் பேசாத தாய் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே கதறிக்கிட்டு இருக்குது. சாவகாசமாக உட்காந்து அரசியல் பண்ணுற. அதுக்கு முன்னாடி நான் கரூர் விவகாரம் தான் முதலாவது, கரூர் வரைக்கும் நல்லா தான் நடந்துச்சு, கரூரில் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா ஏதோ சதி இருக்குது, அதுக்கு சம்பந்தமான கேள்விகள், செந்தில் பாலாஜி நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விகள், இது எல்லாமே நியாயமானது. திமுக காரன் அந்த அளவுக்கு ஒன்றும் யோக்கியம் கிடையாது, அதுலேயே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கரூர் சம்பவம் வரைக்கும் எங்களுக்கு நல்லா தான் போச்சுன்னு பாரு, நீ எவ்வளோ பெரிய கிரிமினல் நான் சொல்கிறேன். இதை முழுமையாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கும்பலை யார், அதாவது ஆதோரிஜினல் லாட்டரி மார்ட்டினோட மருமகன், இந்த இவன் யார், இந்த புஷியான சுற்றினார் அவன், இவங்கெல்லாம் வெளியவே விட்டுறாதீங்க நீதிமன்றத்தை சொல்கிறேன். அது ஏன் நான் சொல்கிறேன், ஏன்னா இவர் என்ன சொல்ற, கரூரில் மட்டும் நடந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. மதுரை மாநாட்டிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். மதுரை மாநாட்டில் இவங்க இதே மாதிரி நீங்கள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் தான். நல்ல வெயிலில் ஒரு பொட்டக்காடை பார்த்து அந்த இடத்துல எந்த கடையும் வராத ஒரு பகுதியை பிடிச்சி, அந்த பகுதியில் போதிய ஏற்பாடுகள் எதுவுமே இல்லாமல் காலையில் 8 மணி 9 மணி 10 மணிக்கு வர வச்சிட்டாங்க. அந்த இடத்துல சுமார் 36 to 37 டிகிரி வெயில் அடிச்சுக்கிட்டு. காலைல வந்தவங்க இவர் சாவகாசமாக ஒரு 4 மணிக்கு தான் வந்தார். இந்த ஏற்பாட்டு முறைகளே தப்பு. அதிமுக திமுக மாநாடு நடத்தினா அவங்க 4 மணிக்கு தான் என்ட்ரி ஆவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கூட்டத்தை காமிக்கின்றதுக்காக காலையிலே வர சொல்லி அந்த ரசிகர் மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களை பலிகடா வாக்க முயற்சி பண்ணா நம்ம அப்போ குற்றச்சாட்டு பண்ணோம். அந்த தேதியில் மதுரையில் இருந்த அந்த குறிப்பிட்ட மாநாட்டில் சுமார் அந்த ஸ்பாட்டிலேயே மயங்கி விழுந்தவருடைய எண்ணிக்கை 20க்கும் மேற்பட்டோர். அங்கே நேரடியாக மருத்துவ வசதிகள் இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் கால் வச்சுல, இதையெல்லாம் சேர்த்தா சுமார் 40க்கும் மேற்பட்ட மயக்கம் ஏற்பட்ட சம்பவம் இருந்துச்சு. அதோடு சேர்த்து பின்னாடி வீடு திரும்பினவன், போய்கிட்டு இருக்கும்போது இறந்தவன், இதோட எண்ணிக்கை சுமார் 6. இதை விட அதிகமான எண்ணிக்கை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முதலாவது மதுரை சைடு. மீண்டும் சொல்றேன், விஜய் வந்துட்டு போனால் விஜய் மட்டுமே செய்தியாக மாற்றினாங்க. இந்த கரூர் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இறப்பு, மூச்சு திணறி அந்த கும்பலில் மாட்டிக்கிட்டு இறந்து போறீங்க, இதெல்லாம் இப்போதான் பார்க்குறீங்க. ஏன்னா மதுரை சம்பவத்திலிருந்தே ஆரம்பிச்சு. இந்த பையனோட பேர் ரித்திக் ரோஷன், வயசு 18, கூட்ட நெரிசல்ல சிக்கி மதுரையில் அதே இடத்துல இறந்து போடுறவர். சரியா? எனவே இது என்னமோ கரூரில் மட்டும்தான் ஆரம்பிச்சுன்னு விஜய் பேசுறது முழுக்க பொய். விக்கிரவாண்டி மாநாடுல அந்த நேரத்துலேருந்து அதை தீவிரப்படுத்திட்டே வந்தாங்க. எப்படி கூட்டத்தை அதிகமாக உள்ள வரத்தை கொண்டு வந்து சேர்க்கறது, அவன் நெருக்கடியாக கொண்டு வந்து சேர்க்கறது, இதுக்கு தான் இவங்க ஆசைப்பட்டு அலைஞ்சானுங்க. அதுக்கு ஆரம்பத்துலேருந்து உயிர் போச்சு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இப்படி எந்த இடத்துல உயிர் போனாலும் இவங்க யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. விஜய் வந்து பார்க்க சொல்ல, இந்த புஷியானது இந்த ஆதரவு எவனும் வந்து பார்க்க மாட்டாங்க. இறந்ததோட சேர்ந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து திருவாரூரில் சுமார் 24க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்தாங்க. இவங்களுக்கும் இதே கதை தான். காலங்கத்தில் 11 மணிக்கு வர சொன்னது, வர வச்சு அங்கே காத்திருக்க வேண்டியது. அவங்க வந்த வேகத்தில் வந்தது, விஜய் வந்து போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக. திரும்ப சொல்கிறேன், இவர் ஏதோ பெரிய புனிதரோ இல்லை உலகத்தை திருத்த போறாருன்னு நினைக்கல. அவங்க இங்கே வந்து சேரக்கூடிய பெரும்பாலான பேர் எல்லா பேருமே விஜயை பார்க்குன்ற எண்ணம் மட்டும்தான். அதை ஒன்று தூண்டி விட்டு இவனுங்க அரசியல் மையமே பெருசாயிருச்சு, ஒட்டுமொத்த தமிழகமே அரசியல் மாற்றத்தை உருவாக்க போறோம்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கான அந்த கும்பல் சேர்க்கிற புத்தி இருக்கு இல்லையா, அதனால திருவாரூரில் 24 இடங்கள்ல மயங்கி விழுந்தாங்க.
அதே ஊரில் இவங்க ஏறாத இடமே கிடையாது. கோவில் மேலே ஏறி உட்காந்தாயில அதில் ஒருத்தன் கீழே விழுந்தான். ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் இருந்த மரணமும் இதே மாதிரி 6க்கு மேற்பட்ட மரணங்கள் நடந்துச்சு. என்ன வீட்டுக்கு போனது செத்து போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாளில் மயங்கி இருந்தால் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது செத்து போயிட்டேன். இது எல்லாம் லேட்டாக ஏன் சாகுறான்னா, நீங்கள் காலைல ஃபுல்லாக வெயிலில் ஒரு 8 மணி நேரம் நின்று அதுக்கு போதுமான அளவுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து உங்கள் இதயம் ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி அது எப்படா போகும்னு இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புஷ் பண்ணி வச்சிங்கன்னா அது போயிடும். அதுதான் நடக்குது. ஆனால் அப்பவும் சொல்கிறேன், இந்த மரணத்துக்கு நேரடி காரணம் விஜயும் விஜயுடைய தரப்பிலும் தான். இவங்க ஏற்பாடு பண்ணுற முறைகள் தான். இதுக்கடுத்து நாமக்கல். எனக்கு தெரிஞ்ச நாமக்கல் இது நீங்கள் கரூரில் அதுக்கு முன்னாடி முடிச்சால நாமக்கல் தான் மயங்கி விழுந்ததுல அதிகம். அதில் உயிர் பலி உச்சத்துக்கு போயிருக்க வேண்டியது. என்ன இங்கே மாதிரி சரிஞ்சு விழுக்கு ஒரு இடம் இல்லை வச்சுக்க அந்த உச்சத்துக்கு போயிருக்கீங்க. ஏன்னா அங்கேயே ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் ஏறிட்டானுங்க. அந்த மருத்துவமனையோட போர்டு இருக்குல்ல, அது எல்லாம் சாஞ்சு அப்படியே விழுந்துச்சு. என்ன உயிர் பலியாக தப்பிக்கிறதுக்கான காரணம் அது விழுது இல்லையா, விழுகிறதுக்கு முன்னாடி 6 அடி விழுந்துச்சு. நச்சு விழுந்துச்சுன்னா அந்த 30 செத்து போயிருக்கான். அப்படிதான் இருந்துச்சு. அங்கேயும் தள்ளுமொழி இருந்துச்சு. நான் ஒரு வீடியோ கட்டுறேன் பாருங்க. இது கரூர் கிடையாது, திருவாரூர்லையுமே அந்த நெருக்கல் என்ன மாதிரி சிக்கியிருப்பாங்க. அதில் ஒரு பெண் எப்படி மயங்கி இருக்கும், தூக்கிட்டு ஓடி இருப்பாங்க. எனவே நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் 50க்கு மேற்பட்டோர் மயங்கி விழுந்ததாங்க. சுமார் 9 பேருக்கு மேல இந்த கூட்டத்தை கலந்து கொண்டவர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அடுத்த சில மணி நேரங்களில் இறந்து போயிருக்காங்க. இதுக்கடுத்து திருச்சி செப்டம்பர் 1 தேதிகளில் போயிருந்தாரு. அப்பவும் 31க்கு மேற்பட்டவர் மயங்கி விழுந்தாங்க. அதில் கர்ப்பிணி பெண் மயங்கி விழுந்தது, சின்ன குழந்தைகள் மயங்கி விழுந்தாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்து சுமார் 31 பேர் மயங்கி விழுந்திருந்தாங்க. 3 நபர்களுடைய மரணம் அந்த இடத்துல செய்தி ஆக்குச்சு. திருச்சியில் மரணம் நடந்துச்சு. அந்த இடத்துல தான் முதல் முறையாக இந்த கும்பல் இல்லையா, இந்த கும்பல் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் இல்லையா, அப்போ பேச ஆரம்பித்தோம். என்ன அப்படின்னா, இறந்திருக்கிறது வந்த நபர்களோ இல்லை கட்சி தொண்டர்களோ கிடையாது. அந்த கட்சியினுடைய நிர்வாகியை செத்துருக்கான், எவனும் போகவே இல்லை. அந்த கட்சியினுடைய நிர்வாகியை இறந்து போன 3 பேரில் ஒருத்தர் கட்சி நிர்வாகி, அவன் அந்த கூட்டத்தை சேர்த்தவனு கூட அவனும் செத்தான். என்ன ரிட்டர்ன் போகும்போது செத்து போயிட்டான்னு வச்சுக்கவேன், அவனை இந்த வயலில் போட்டு வதக்கினாங்க. வதக்கி அவன் செத்தான். ஆனால் இவங்க போகவே இல்லை. கற்று கத்தி நாங்கள் ஃபோன் கால் மேலே ஃபோன் கால் போட்டு மெசேஜ் கேட்டதுக்கப்புறம் இல்லை பொதுச் செயலாளர் போவார், இல்லை நிர்வாகிகள் போவாங்க, இப்படி பதில் கூசாக சொன்னாங்க. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் சும்மா ஒரு தலையை மட்டும் கட்டினானுங்க. இது வரைக்கும் நடந்த எந்த சம்பவத்துக்கும் புஷி ஆனந்த் போனது கிடையாது, ஆதவர்ஜுனா போனது கிடையாது, விஜய் பெரியல கண்டுபிடிக்க கிடையாது. இது எல்லா காலமும் இப்படி தான். என்னமோ சொல்கிறார் விஜய், சொல்கிறாரு நான் போகணும்னு நினச்சேன், நீ போகலை, சரி ஏன் புஷி ஆனந்த் போல? 3 நாளாக எல்லாரும் தலைமுறை ஆகிட்டீங்க. புஷி ஆனந்த் எங்கே போனேன், அவன் எங்கே பார்த்தாலும் எங்கே இங்கிட்டு போவேன் அங்கிட்டு போவேன், பைக்கில் போகிறேன், பயங்கரமாக வேலை வைக்கிறான்னு படம் போட்டிங்களா இல்லையா? விழுந்து குழந்தைங்க 11 பேர் இறந்துருக்காங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் 8:30 9 மணிக்கு காணா போயிட்டீங்க எல்லாருமே. எப்படி கரூரில் 9 மணிக்கு நீங்கள் எவனுமே கிடையாது, எல்லாம் காணா போயிட்டீங்க. எப்படி அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்க்கணுமா இல்லையா? இது இன்னைக்கு பழக்கம் கிடையாது, விஜயோட பழக்கம். விஜய்க்கோ இல்லை புஷி ஆனந்துக்கோ இல்லை ஆதவர்ஜுனா லாட்டரி கும்பலுக்கோ இன்னைக்கு பழக்கம் கிடையாது. இவங்க எல்லா பேருக்கும் மனநிலை எவன் செத்தா என்ன, அதுவா நமக்கு முக்கியம். கூட்டம் சேர்த்தானா அவன் அவனை பார்த்துட்டு போறேன், வாரத்தில் நம்ம கூட்டத்தை சேர்ப்போம். இப்படி தெரிஞ்ச ஆளுங்க இன்னைக்கு வந்து வீடியோ போகிறேன், நான் போகலாம் நினச்சேன், போதுமான எனக்கு அனுமதி கிடைக்கல, இல்லை நான் போனால் ஏதோ ஆயிரம் நினச்சேன், அப்படி விதவிதமாக உருட்டுறாப்ல. நீ 8:15 முடிக்கிற, வெளியே வருது 8:45, திருச்சிக்கு 10:30 வந்துட்டேன், அங்கே ஃப்ளைட்டு தனியாக ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி உன் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் என்ன சொல்கிற கதை, நான் போகலாத நினச்சேன். எப்போ நினச்சேன்? போய்கிட்டே இருக்கும்போது நினச்சியோ, இல்லை ஃப்ளைட்டில் போகும்போது நினச்சியோ? எவ்வளோ பெரிய மக்கள் முட்டாளாக இருந்தால் விஜய் இப்படி ஒரு வீடியோ போட முடியும்? அதான் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு 3 நாள் போகும்போது நினச்சிருப்பார், ஒரு 3 நாள் அமைதியாக இருக்கும், 3 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு வீடியோ போடுவோம், அதுவும் செய்தியாளர் சந்திக்க தேவையில்லை, வீடியோ போட்டுருவோம். வீடியோ போடணும்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து அவங்களே பரப்பிடுவாங்க. ஒரு செய்தி நிறுவனம் எவ்வளோ சேர்க்க முடியும்? அதை விட நான் அதிகமாக சேர்ப்பேன்டா, இப்படி ஒரு திமிரு அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் சினிமாவில் உச்சத்துக்கு வந்துட்டார் இல்லையா, எல்லாருக்கும் அறிமுகமான நபர், அவர் சொன்னால் போய் சேரும் இல்லையா, அப்போ அந்த பவர் தான் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை, அந்த சைக்கோ மனநிலையில் விஜய் இருக்கார். அதனால தான் 3 நாள் ஆனால் பரவாயில்ல, செத்தா எவன் செத்தானே, 3 நாள் சின்ன வந்து பேசுவோம், அன்றைக்கி இந்த மக்கள் ஆட்டு மந்தைகமாக நமக்கு தலையாட்டுவாங்க அப்படின்னு நம்புறாரு. இந்த மாதிரி எந்த மரணத்துக்கு வந்தது கிடையாது. இதுக்கு அடுத்து சொல்கிறீங்களுங்க, அரியலூர், அதே திருச்சியில் இருந்த அதே நாட்களில் அரியலூர் வந்தார். அரியலூரில் 22 பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, 9 பேர் மரணம்.
இப்படி தொடர்ந்து விஜய் அவர் எங்கெங்கெல்லாம் பயணமானாரோ அங்கே மயக்கமடைந்தவர்கள் இல்லாட்டி இறந்தவருடைய எண்ணிக்கை எப்போதுமே இருந்துச்சு. விஜய் ஒரு பாட்டு போட்டுட்டு அந்த கட்சியோட பாட்டு, விஜய் நான் உங்க விஜய் வரேன், நான் உங்க எமன் வரேன் வேணா போலாம். அவர் அந்த மாதிரி ஊருக்கு வரும்போது ஒரு 10 பேரை கொண்டுட்டு தான் போறாப்புல. அதை கொண்டுட்டு போறான்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவங்க அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணவே செய்யறாங்க. இந்த கூட்டத்தை கூட்டி நசுக்கி அது பிதிங்கதுல அதை ஒரு வீடியோ ட்ரோன் ஷாட் எடுத்து இவங்களே வீடியோ எடுத்து எல்லா பேரும் கொடுக்குறானுங்க. வீடியோ எடுக்கிற மற்றவங்களும் எடுக்கக்கூடாது, இவங்களே எடுத்து எல்லா மீடியா கொடுக்குறானுங்க. அது எப்படின்னா நசுங்கணும். அப்படி கூட்டம் இவரை பாட்டு முண்டி அடிக்கிற மாதிரி அந்த கூட்டத்தை நசுக்கிறதே இவங்க தான். அதில் 4 பேர்ல 40 பேர் மயங்கி விழுந்தா அதை பற்றி கண்டுக்க கிடையாது. ஒரு 4 பேர் செத்தானா சாதாரண செய்வேன் அப்படின்ற மனநிலை கொண்டாங்க. ஒரு விஜய் ரசிகல எப்படி போயிட்டான் அப்படின்னா, குழந்தை இறந்து போனால் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம், ஆனால் விஜய் இன்னொரு விஜய் கிடைப்பாரா அந்த அளவுக்கு கமெண்ட் போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? கடைசியாக தான் கரூர் விவகாரம் வெளியே வந்துச்சு பூதாகரமா. இல்லைன்னு வச்சுக்கவே வெளியே வராது. கரூரை பொறுத்த வரைக்கும் 119 பேர். இது நீங்கள் அதோட கிராஜுவலாக கூடியிருக்கும். அதாவது மதுரை மாவட்டம் ஆரம்பிச்சு திருச்சி தொட்டு அரியலூர் தொட்டு திருவள்ளூர் தொட்டு நாமக்கல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடியிருக்கும். ஏன்னா இவங்களை அடக்கிறதுக்கு ஆள் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெருசாக்கிட்டே வந்தாங்க. நல்ல வேலை இதுக்கப்புறம் நீங்கள் விட்டுருந்து விஷயம் இதை ஓரளவுக்கு பெருசாக ஆக்கி நம்ம பேசாமல் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஊர் போயிருக்கா பாருங்க. இன்னைக்கு 41 80 உயிரை வாங்கிட்டு விட்டுருப்பாங்க இவங்க. ஏன்னா விஜயை கூட்டிட்டு போன ஒவ்வொரு இடத்துலையும் குறைஞ்சபட்சம் 5 6 உயிர் போச்சு. குறைஞ்சபட்சம் 25 பேர் மயங்கி விழுகணும். இப்படிதான் இவங்க கூட்டத்தையும் நடத்துறானுங்க. இவங்களுக்கு தேவை கூட்டம் சேர்க்கறது மட்டும்தான். இவங்க அரசியல் கட்சியாவே இல்லை. இவங்க அரசியல் கட்சிக்கான எந்த பொறுப்பும் மீது கிடையாது. அரசியல் கட்சி இருக்க வேண்டிய குறைஞ்சபட்ச ஒரு பொறுப்பு என்ன? தன்னை பார்க்க வந்து தன்னை நிர்வாகி இறந்துருக்கான் அவனுக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம நிர்வாகி பார்த்துட்டு வருவோம், அது கூட அனுப்புறது கிடையாது. இவங்க எல்லாம் முடிச்சுட்டு ஏசி ரூம்ல போயிடுவானுங்க. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், கரூர் சம்பவம் தான் முதலாவதுன்னு விஜய் சொல்றது அப்பட்டமான பொய். அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பெரிய பெரிய இழப்புகளை சந்திச்சாங்க. ஆனா என்ன அன்னைக்கு அது பெரிய செய்தி ஆகல. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கரூர்ல பெருசா நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த செய்தியா மாறுதே ஒழிய இது புதுசா இல்ல. விஜய் தொடங்கின நாள்ல இருந்து இதை பண்றாங்க. இது நடக்கிறதுக்கு காரணம் விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இல்ல நிறைய கூட்டம் கூடுது உண்மை. ஆனா செயற்கையா சினிமா முகத்தை வச்சு மக்களை தூண்டி விட்டு அந்த அப்பாவி அவர்கள் அவங்கள வர வச்சு அதை வச்சு இவங்க ஆதாயம் தேடுறதுல அதுதான் அதிகம். ஒரு 20% கூட்டம் வராங்கன்னா 80% இந்த ரசிகர் மத்தியில் அவங்க தூண்டி விட்டு விஜயை பார்த்தரலாம், இங்கே போனால் பார்த்தரலாம், இங்கே போத பார்த்தரலாம் அப்படி கிளப்பி விட்டு அந்த சினிமா மோகம் இருக்கு இல்லையா, விட்டில் பூச்சி எப்படி இந்த விளக்க நோக்கி போய் விழுந்து சாகுமோ அப்படி அனுப்புறாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் அதை தெரிஞ்சே தான் பண்ணுறானுங்க. கூச்சமே இல்லாமல் இறந்த நபர்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம். ஓகே, அப்படி என் பக்க தவறு தான் திருத்தருன்னு சொல்லணும். அந்த இடத்துல தன்னார்வ தொண்டர்கள் வந்து விளையாட்ட நபர்களுக்கு நன்றி சொல்லணும். அதையும் தாண்டி கட்சி மறந்து எல்லா கட்சிக்காரும் விளையாட்டுருக்காங்க, அவங்க எல்லா பேருக்கும் நன்றி தெரிவிக்கணும். இதன் மீது தீவிர விசாரணை நடத்தணுன்ற விஜயோடைய கோரிக்கை நியாயமானது. ஆனால் அதை எடுத்துட்டு போய் சிஎம் வந்து பாருங்க அப்படின்னு தன்னுடைய அரசியல் மையமாக்குறதுக்கான வேலையை நீ நடத்துறேன்னு வச்சுக்கவே, நீ அயோக்கிய ராஸ்கல். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை எப்படி மாற்ற போகிற? விஜயா ஸ்டாலினா மாற்ற நீ முயற்சி பண்ற இடத்துலயே நீ இதுவரைக்கும் பார்த்த அரசியல்வாதி கடைஞ்செழுத்த அயோக்கிய ராசிகள் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா கண்டிப்பா விஜய் கைது பண்ண போற கிடையாது. சுத்தி இருக்க நபர்களையும் அவருடைய நிர்வாகிகளையும் கைது பண்ண போறாங்க. இது விஜய்க்கு நல்லாவே தெரியுமே, யாருக்கு தெரியாது? அந்த தெரிஞ்சதே சொல்றாரு. எவனாவது கைது பண்ணி இவருக்கு இன்னும் கொஞ்சம் பரிதாப நிலை மக்கள் மத்தியில் ஒரு எமோஷனலா உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. எந்த அரசியல் கட்சியாது செய்ய மாட்டான். அந்த தைரியத்தில் அவர் பேசுறாரு. அப்ப யாரை கைது சுத்தி இருக்க கைது பண்ணுவான்? இன்னைக்கு எந்த ஊர்ல தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி சிக்குவான்னு காவல்துறை வெயிட் பண்ணிட்டு உடனே தூக்குறதுக்கு எல்லா பேரும் ஆபத்தை உருவாக்கிட்டு நீ ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு பொறுப்பான தலைவனாகவும் இல்லை, இறந்து போன இடத்துக்கு ஒரு பொறுப்பு ஏற்கக்கூடிய தலைவனாகவும் இல்லை. அப்ப கூட்டம் சேருது, ஆனா தகுதி இருக்கா? இறுதி பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவ்வளோ குற்றச்சாட்டுகள் செந்தில் பாலாஜி எழுப்பப்பட்டிருக்கு. அவர் மீது சந்தேகங்கள் இருக்கு, இதெல்லாம் மறுப்பதுக்கு இல்லை. இன்னைக்கு செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திச்சு தன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தன்னை நோக்கி பிரஸ் மீடியா என்னென்ன கேள்வி எழுப்புதோ அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய அடிப்படை குணம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆளுல சுத்தமா பிடிக்காது, ஆனால் பிரஸ்ஸை மீட் பண்ணிட்டாரு. விஜய் பேசிட்டு செருப்பை கொண்டு எரிஞ்சாங்களே கேட்டதுக்கு அதுக்கும் பொறுமையாக பதில் சொல்லியிருக்காங்க. இந்த மனுஷன் தப்பு ரைட்டு அதில் ஒரு ஓரமாயிங்க. மக்களை சந்திக்கிறான், மீடியாவை சந்திச்சு தன் பக்கத்துக்கு விளக்கத்தை கொடுக்க முயற்சி பண்றால. நீ என்ன பண்ற? நீ சந்திச்சுன்னு வச்சுக்கவேன், இந்த விஜய் இருக்கார்ல, நீ சந்திச்சதுனால இந்த எல்லா கேள்வியும் கேட்டிருப்பாங்க. என்னது கரூர்ல மட்டுமா? யோ நீ போன எல்லா ஊர்லையும் எமன் மாதிரி போய் ஒரு 10 உயிரை எடுத்துதாயா வந்த, அங்கங்கே ஒரு 20 50 பேர் மயங்கி தான் விழுந்தானுங்க அப்படின்னு ஒவ்வொரு புள்ளி விவரத்தோட விஜய் கேள்வி கேட்டுக்க முடியும். அதுல தப்பிச்சு தான் அரசியலை மேற்கொண்டு பண்றதுக்காக அவரு வீடியோ வெளியிட்டு குழு உட்காந்துருக்காங்க. இந்த புஷி ஆனந்திருக்கான் பாருங்க, அவன் தலைமறைவு. ஆகவே 2 விஷயங்களை சொல்லி முடிச்சிடறேன். அது என்ன அப்படின்னா, இந்த மரணங்கள் இருக்கு இல்லையா,
இது தொடர் கதை. இது எல்லாமே தமிழ் அரசுக்கு தெரியுதுன்னா தயவுசெய்து இதன் மூலம் தீவிர விசாரணை நடத்துங்க. இவங்க கரூர்ல மட்டும் நடத்தல, எல்லா இடங்களையும் மரணத்தை உருவாக்கி இருக்காங்க. எல்லா இடத்தையும் மயக்கமான சூழல், மக்களை ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளியிருக்காங்க. எனவே இவங்க எல்லார் மீது வழக்கு பதிவு செஞ்சு நீங்க ஒடுக்கலைன்னா இவங்க அடுத்தடுத்து வரப்போற இடத்துல இதுதான் பண்ணுவாங்க. இது ஒண்ணு. இது அரசுக்கு. இந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒண்ணு. இந்த சில வீடியோலாம் பார்த்தேன். இவங்கெல்லாம் ஓட்டுரிமை எதுக்கு எனக்கு புரியவே கிடையாது. ஜனநாயகத்தின் மீது எப்ப வெறுப்பு வருதுன்னா இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க வீடியோ 2 வீடியோ பாருங்க. ஒரு தனி உலகத்தை வாழ்ந்துருக்காங்க. இவ்வளோ ஒரு தற்கூறியாங்க நான் பார்த்ததே கிடையாது. நாட்டில் என்ன துறைகள் இருக்குது, என்ன நிலவரம் கூட இவங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன், இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா மோதம் சுற்றி இருக்காங்க. இவங்க பார்த்துன்னு வச்சுக்க, இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டுருக்காங்க. எல்லா பேரும் மனநோயாளி. சினிமா பார்த்து மனநோயாளி சுத்தக்கூடிய இந்த கும்பலுக்கு எதுக்கு ஓட்டு உரிமை எனக்கு புரியவே இல்லை. நாட்டை நல்ல தலைவரை தேர்வு செய்வதற்கு முதல்ல ஆரோக்கியமான என்ன இருக்கணும். இவங்க எவனுக்குமே நாட்டை பற்றி என்னன்னே தெரியாது. இவங்க பிறந்து வளர்றது எனக்கு என்ன நாட்டுக்கு பெரிய பாரம். இந்த அவையோடைய பாட்டில், பழைய பாட்டில், மனிதனாய் பிறப்பது அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறக்கிறது அரிது, குறைகள் இல்லாமல் பிறக்கிறது அதுன்னு. ஆனால் அதில் இப்போ எதை சேர்த்துக்கணும்? கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறக்கிறது மட்டும் கிடையாது. விஜய் மாதிரி இந்த ரசிகரை உருவாக்குற பாருங்க, அப்படி ஒரு ரசிகரை உருவாக்காம பிள்ளை வளர்க்குற பாருங்க, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதுவும் குறை தான். என்ன மனநோயாளிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போற நினைச்சா உண்மையிலே ஜனநாயகம் வெக்கி தலைகுணும். ஆகவே விஜய் அடுத்தது வரும்போது இப்படி சொல்லியிருக்கேன், உங்க விஜய் வரேன் சொல்லாங்க, உங்க யமன் வரேன், குறைஞ்சது 5 to 6 பேர் உயிரை பிடிச்சிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. மக்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்க வாய்ப்பு உண்டு.